ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்டா ஒரு அப்ளிகேஷன் பற்றி. இந்த அப்ளிகேஷன் மூலம் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இமேஜ் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். இப்படி டவுன்லோட் பண்ணக்கூடியதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஷெடியூல் முறைப்படி எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமை செட் பண்ணி அந்த டைமில் டவுன்லோட் ஆகிற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்காக எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு ப்ளேஸ்டோர்லேருந்து எடுத்துக்க முடியும். இப்போ அந்த அப்ளிகேஷன் நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுற அந்த அப்ளிகேஷனில் சில முக்கியமான ஆப்ஷன்களையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ப்ளேஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர். இது உங்களுக்கு ADM அப்படி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு எடுத்துக்க முடியும். நான் இப்போ சர்ச் பண்ணிக்கிறேன். நான் இந்த அப்ளிகேஷனை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷன் முடிச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோடிங்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இந்த அப்ளிகேஷனில் சில முக்கியமான ஆப்ஷன்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் நேம் அப்படி வருது. இப்போ நான் இருக்கிற ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது லிங்க்ண்டு இருக்கிற இடத்துல. இப்போ ஒரு சில ஆப்ஷன் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ண்டு இருக்குது. இதெல்லாம் கிளிக் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிற டைம் அதே மாதிரி முடிகிற டைமே எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் தந்துருக்காங்க. இதில் எங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களால் ஷெடியூல் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நாங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஹெட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி வச்ச டைமில் இந்த சாங்குடைய டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் ட்ரிகரோ இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல செட்டிங்ஸ் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல டவுன்லோடிங் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோடுடைய செட்டிங்ஸ்லாம் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அதாவது எங்களுடைய டவுன்லோட் ஃபைல், சேவ் ஆகிற இடம், டவுன்லோட் ஸ்பீட் இந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல். இந்த இடத்துல எங்களுக்கு ஷெடியூலுடைய ஆப்ஷனை பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். இந்த இடத்துல சில ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் டவுன்லோட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபைல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த டைமில் இந்த டவுன்லோட் ஸ்டாப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே அந்த டவுன்லோட் ஃபைல் இருந்தால் எங்களுக்கு ஸ்டாப் ஆகணுமோ அந்த அளவை எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேட்டரி லெவல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக இருந்தால் அந்த டைமில் டவுன்லோட் ஸ்டாப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தீம் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர் ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல தந்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஷெடியூல் முறைப்படி எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.